இயேசு வந்து ஏஞ்சி நின்று பேசுறாரு. பேசின உடனே இதே மாதிரி தான் அங்கேயும் சொல்றாங்க, இவன் மரியாளின் மைந்தன் அல்லவா, அடுத்து இவன் தச்சனின் குமாரன் அல்லவா, இன்னொரு இடத்துல சொல்லுது இவன் தச்சன் அல்லவா. இவன் எப்படி பைபிளை இவ்வளவு அழகா பேசுறான், இவ்வளவு தைரியம் எங்கிருந்து வருது, முகதாட்சணியம் இல்லாம பேசுறாரு, இவருக்கு இந்த தைரியம் எங்கிருந்து வருகிறது? இந்த ஆச்சரியம் தான் உங்க மேலேயும் என் மேலேயும் வரணும். அதுதான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றார். அப்படி வரும்போது தான் நாம் கர்த்தரோடு கூட இருந்தவர்கள் என்பது வெளிப்படும். டாக்டரா வெளிப்படுவதை விட, இன்ஜினியராய் வெளிப்படுவதை விட, தேவனுடைய பிள்ளை கர்த்தர் கூட இருந்தவன் இவன் வெளிப்படுது பார்த்தீங்களா, அந்த வெளிப்பாடுக்கு ஈக்குவலான வெளிப்பாடு வேற எதுவுமே கிடையாது. நீங்க பெரிய கம்பெனியில் மேனேஜர்னு சொல்லிக்கோங்க, இருக்கிற மிகப்பெரிய வேர்ல்டில் நம்பர் 1 கம்பெனியோட சிஇஓன்னு சொல்லிக்கோங்க, இது எல்லாத்தை விட கர்த்தரோடு இருக்கிற மனுஷங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதுதான் இருக்கிறதுலே நம்பர் 1.